உறவுகளுக்கு வணக்கம். ராம சீனிவாசன் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில என்ன பொறுப்புலயே இது இருக்குன்னு தெரியாத இவரெல்லாம் வந்து அண்ணன் சீமான விமர்சிக்கிறது மிக கேள்விக்குறி, கேள்வி கூத்து. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லையும் இந்தியாவுக்கும் போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பகல்காம்ல நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை கண்டனம், அந்த தீவிரவாதிகள் கேவலமான வேலையை செஞ்சுட்டாங்க. அதுக்கு பாகிஸ்தானும் சில வேலைகளை செய்து, இதெல்லாம் வேற. ஆனால் இந்த நேரத்தில் சிந்து நதி நீரை எந்த போர் சூழல் ஏற்பட்ட பொழுதும் நிறுத்தவே இல்லை. ஆனா இங்க நிறுத்துறாங்க அப்படிங்கிறது மறுபரிசீலனை, அதை வந்து சரி செய்யணும், நீரை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல பொதுமக்களோட மத்தியிலையும் மற்ற தலைவர்கள் பேசக்கூடிய நேரத்திலையும் என்ன அப்படின்னா, இந்த நீரை நிறுத்தாம வேற மாதிரி போர்த்து வச்சிருக்கலாம், அதுக்கு ஆயுதங்களை வந்து உள்ள விட்டு வேற மாதிரி வேலையை செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இந்த நீரை சார்ந்துதான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து மறுபரிசீலனை செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானோட கருத்து. நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்மளுமே அதான் சொல்றோம், போர் தொடுக்கணும், நேரா போய் சண்டை செய்ய, ராணுவத்தோட சண்டை செய்ய. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ராம சீனிவாசன் என்ன சொன்னார்னா, இது தேசப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோட்டார் மவுத்து, சீமாவுடைய மோட்டார் மவுத்து தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு. அவருக்கு மோட்டார் மவுத்து இருக்குன்னா உனக்கு என்ன பெரிய சுவையான மவுத்து இருக்கான்னு சொல்லி கேட்க வரும். அப்ப நீ கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வேலையை யார் செய்யறா, இந்த போர் தொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்யறா, அங்க இறந்து போறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையை இந்தியா செய்யல அப்படிங்கிற பத்தி நம்ம பேசுவோமா? பிப்ரவரி மாதம் ஐயா மோடி அங்க பயணம் பண்றதா இருந்தது. அது ஏன் ரத்து செய்யப்பட்டது? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ தளபதி ஒருவர் ஒரு பொதுவெளியில பேசுறாரு. பேசும்பொழுது நிறைய விடயங்களை பேசிட்டு, காஷ்மீர் விவகாரத்தை நாங்க மறக்கல, காஷ்மீர் எங்க கழுத்து நரம்பு மாறி, இதயத்தையும் மூளைத்தையும் இணைக்கக்கூடிய கழுத்து நரம்பு மாறி, அதனால நாங்க என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு சில வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்திய அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், இல்ல வேற மாதிரி ஏதாவது ஒரு சரியான வேலையான இடத்துல நீ செஞ்சிருக்கணும். உளவுத்துறை கண்டிப்பாக சொல்லி இருக்கோம், அவன் அப்படி பேசுறான் அப்படின்னா அடுத்து இந்த கேவலமான வேலையை செய்ய போறான், ஏதோ தூண்டுதல் அடிப்படையில் சில வேலைகளை செய்ய போறான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்ப உளவுத்துறை என்ன வேலை செய்தது? உளவுத்துறை அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை சரியாக ப்ராசஸ் பண்ணாத இந்த இந்திய அரசு என்ன செய்தது? ராணுவத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் அந்த இடங்களுக்கு பணியை நிரப்பாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் கேள்வியை சரியா பதில் சொல்வார் ஐயா மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இந்த ராம சீனிவாசன் சொல்லக்கூடிய இவரு, நீ முன்னாடியே செஞ்சிருக்க, உன் குடியை காக்கணும்னா பிரச்சனை நடந்தோன்னு போட்டு இருக்கிறவன் வீரன் அல்ல, பிரச்சனைக்கு முன்னாடியே அதை சரி செய்யணும்னு நினைக்கிறவன் தான் வீரன், அவன் தான் தலைமை. அந்த தலைமை வேலையை உன் தலைமை எதுக்கு செய்யலைங்கிறது தான் கேள்வியே. பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசவே இல்லை. இன்னைக்கு கூட பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, இந்த நீரை கொடுக்காவிட்டா நான் என்ன வேற மாதிரி 120 வகையான அணு ஆயுதங்களை போடுவேன் அப்படின்னு. அதுக்கு இந்தியா இருந்து சண்டை செஞ்சு போட்டு விட்டு போ குண்ட, அது பெரிய விடயமே அல்ல. எனக்கும் தேசப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தேசப்பட்டிருக்கு. இந்த இந்திய ஒன்றிய அமையத்துல நம்ம ஒரு இதை பாதுகாக்கக்கூடிய சூழல் அனைவருக்குமே இருக்கு. அண்ணன் சீமானுக்கு மட்டும் இல்ல, கர்நாடகாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இந்த இந்தியாவை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு இருக்கு. அது எல்லாமே தெரியும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவன், உலக பொதுமறை எழுதிய வள்ளுவனோட வாரிசு, வள்ளுவன் பிறந்த மண்ணு. அதனால நாங்க சொல்றோம், நீர் மூலியமா போரை தொடுக்காத, வேற மாதிரி போரை தொடு அப்படிதான் சொல்றோமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம பாகிஸ்தானுக்கு ஆதரவா எப்பொழுதும் பேச போறது இல்ல, பேசவும் இல்லை. உன்னால என்ன செய்ய முடியும் செய். ஆனா இதுக்கு போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? என்ன செஞ்சுட்டு போனா அந்த உயிரை கொண்டு வர முடியுமா? நல்லா கேட்டுக்க. பிப்ரவரி மாசம் பயணம் செய்ய வேண்டியது ரத்து செய்யப்பட்டது. என்ன காரணம் பொதுவெளியை சொன்னாங்களா? சொல்லல. சரி, அதை சொல்லல. திரும்ப ஒரு வாரத்துக்கு, சம்பவம் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ராணுவ தளபதி பேசும் பொழுது ஏன் அமைதி காத்தது? ஒரு கண்டன குரல். அமித்ஷா எங்க போனாரு? இப்ப உளவுத்துறை எங்க போச்சு? உள்துறை எங்க போச்சு? அப்ப அங்க ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது. அங்க படைகளை பலப்படுத்தணும், அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு. சம்பவம் நடக்கிற இடம் பாகிஸ்தான் பார்டருக்கும் நமக்கு 500 கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்கிறாங்க. 400 கிலோமீட்டர் உள்ள வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது? 400 கிலோமீட்டர் உள்ள வந்து செய்யறான் அப்படின்னா எப்படி அனுமதித்தது? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் வந்து ராம சீனிவாசன் பதில் சொல்வாரா? இப்பெல்லாம் பேசக்கூடாது. சீமான் வந்து எல்லா நேரத்திலையும் மோட்டார் வாய் வச்சுட்டு பேசுறாங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது.
அது ஸ்டார்ட் பண்ணாதான் மோட்டார் திரும்பி அடிச்சா என்ன தெரியும்ல, சில்லியா போயிருவேன். ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ அங்க தாக்கப்படுறதுக்கு முன்னாடி தடுக்க துப்பில்லாத இந்த இந்திய அரசு எப்படி குடிகளை காக்குது? குடிகளை காத்துச்சா? பதில் சொல்லு. குடிகளை காத்ததா? அதான் தாராவத்தியில இளம் சோடியா இருக்கக்கூடிய ஒருவரை தாராவாத்தியா இல்லையா? அது எப்படி எனக்கு தெரியல. திமிங்கலம் ஆளா இருந்தாலும் பார்த்து திமிங்கலம் தான் இருப்பான் ராமசீனிவாசன். அது எப்படி திமிங்கலம்? ஒவ்வொரு தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்திலையுமே ஒரு போர், ஒரு ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க. அது குறிப்பா அந்த கப்பல் படையில இருக்கக்கூடிய இவரு எப்படி இறந்து போனாருன்னு தெரியல, இவர் அங்க புறப்படாருங்கிற தகவல் யாருக்கும் தெரியல, எப்படி அப்படிங்கிறது தெரியல. யதார்த்தமா நடந்தது வேற. அது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையுமே சில உயிர்களை பலிகடாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லோரோட மனதிலுமே இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவருக்கும் அந்த கேள்வி இருக்கு. அதே எப்படி தேர்தல் நேரம் வந்தா மட்டும் இங்க சாவடிக்கிறாங்க அப்படின்னு. இப்பயும் சொல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய தேச துரோகிகள் நம்ம கிடையாது. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம வரவேற்கிறோம். இன்னைக்கு அவரு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பேசியிருந்தாருல, பாகிஸ்தான் அமைச்சர், நீ நீரை நிறுத்திப்பாரு 120,000 குண்டு போடுவேன்னு. அது நம்மளும் எதிராக தான் பேசுறோம். நீ போட்டு தான் பாரு, நல்ல ஆத்தாளுக்கு அப்படின்னு நீ போட்டு தான் பாரு. ஆனா என்ன பயமா இருக்கு, அதை சரி செய்வியா ஐயா மோடி அவர்கள்ட்ட கேட்கிறோம். உனக்கு எதிர்க்க முடியுமா? சும்மா பேச்சாதானே இருக்கு. இப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. சரி, இவ்வளவு பேசுற ராமசீனிவாசன் மடிங்கி மயிறு புண்ணாக்கு அப்புறம் வாயில் நல்லா வருது. ஏண்டா பக்கத்து மாநிலம் கர்நாடகா நதிநீர் வாரி அமைச்சு தண்ணியை சரியா கொடுங்க, சரி செஞ்சுட்டா கொடுங்கன்னு சொல்ல துப்பு மயிறு இல்ல. இப்ப இதெல்லாம் வேற மாநிலம், வேற நாடா கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே மயிறு. அதுக்கு வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக துப்பு இல்ல. இப்ப கர்நாடகா ஆளக்கூடிய யார் ஆள்றா அவங்கள்ட்ட கேட்டு சரியான நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு பேச துப்பு மயிர் இருக்கா? இங்க இருந்து போயிட்டா சிந்து நதி ஒப்பந்தத்துக்கு பாகிஸ்தானுக்கு போய் பேசுற யாரு ஆதரவா பேசுறா? செய்த தவறுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாலும் நம்ம கொடுத்தாகணும். அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. நீரை வச்சு போடு இருக்க வேண்டாம், அதை மாற்றி அமைக்கலாம்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா வள்ளுவன் பிறந்த மண் இது. விஷம் தெரிஞ்சு எடுத்து சாப்பிட்டாளுங்க நம்மளு. நீ அதெல்லாம் பேசவே கூடாது. அதை தான் நான் கேட்கிறேன். பக்கத்து மாநில கர்நாடகால இருந்து நீரை வாங்கி கொடுக்க முடியல, சரிசமமா பங்கீடு பண்ண முடியல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்கல. அதுக்கு எதிராக போராட்டங்களை தூக்கி வழக்கு பண்ணாங்க, வழக்குல கைது பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய முடியாத இந்த பாஜக அங்க காப்பாத்திரும், ஆமிய போற 120 வகையான அணுகுண்ட சமாளிச்சிரும் அப்படின்னா இது கண் துடைப்பா இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? போர் தொடு, சண்டை செய்யி, பழி செய்யி, தவறு கிடையாது. இந்த நாட்டோட குடிகளுக்கு உயிர்கள் எடுக்க துணிவு இருக்கு அப்படின்னா நம்ம என்னத்தை திருப்பி செய்யணும் அப்படிங்கிறத செய்யி. ஆனால் உன்னால் செய்ய முடியுமா? அதுதான் கேள்வி. நீரை தடுத்து நிறுத்தில, வற்றாத நதி சிந்து நதிலாம் வற்றாத நதி, அதை எங்க தடுத்து நிப்பாட்டுவ? எங்க அணை கட்டிருக்க? எங்க பள்ளத்தாக்கு வச்சிருக்க? எதுல கொண்டு போய் விடுவ? மிரண்டு போற மாதிரி பேசக்கூடாது, அரண்டு போற மாதிரி பேசக்கூடாது, அப்புறம் உழண்டு போயிருவேன். அதாவது சரியா பேசணும். அண்ணன் சீமான் சொன்ன கருத்து எல்லோருடைய கருத்தும் தான். நீர் இல்லாம வேற மாதிரி நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இவ்வளவு பேசுறீல, ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்ற, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததுன்னா நீ இந்த பதில் சொல்ற ராம சீனிவாசன் நாய்ப்பையில. அது என்னடா, பாகிஸ்தான் மட்டும் தான் போர் தொடுக்க புடுங்க போவீங்களா? அண்டை மாநிலம், இங்க இருக்கக்கூடிய பக்கத்து நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடு, எல்லாரும் எந்திரிச்சு எச்சு துப்புனா முழிக்கிறோம். ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய நாடு கொத்து கொத்தா இங்க செத்து போனாங்க. இப்ப மீனவங்கிறது ஒவ்வொரு முறையும் சுட்டு கொண்டாங்க, கைது பண்ணாங்க. அதை எதிர்த்து பேச துப்பு இல்ல. அந்த இலங்கை உங்களுக்கு சகோதர நாடு, நட்பு நாடு. இப்படிதான் பேசுறீங்களா? அது மாதிரி தமிழருக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி மேரா எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும்ல. கடல்ல எதிராக இல்லை கூட எதுக்கு நீ இவ்வளவு வச்சிருக்கீல, இவ்வளவு படைகளை வச்சிருக்கீல, படைகளை நிப்பாட்டி இதுதான் எல்லை கோடு நிப்பாட்ட துப்பு மயிர் இல்லையா? கட்ட முடியாது. பாம்பன் பாலத்தை நொற்றியில, பாம்பன் பாலத்துக்கு கடல்ல போய் கட்டணும், அது தொடக்க ஐயா மோடி வராருன்னு இல்ல, அங்க செக் போஸ்ட் மேல கட்ட முடியாதா? கட்ட முடியுமா? முடியாதா? இவ்வளவு வல்லரசு, இவ்வளவு டிஜிட்டல் இந்தியா, இவ்வளவு புடுங்கிய இந்தியா அப்படின்னு சொல்ல பேசக்கூடிய இவர்கள் அந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன் செய்யல? செய்ய மாட்டாங்க. ஏன்னா தமிழன் செத்தா அவங்களுக்கு என்ன, யார் தாலியத்தாங்க? எங்களுக்கு பக்கத்து நாடு பாகிஸ்தானு, மாட்டு கோமியம், காத்து, நீரு. நான் அரசியல் ஓடிட்டு போயிருவேன். இந்தியா ஹே நம்பர் 1 பிபி தாகாய அப்படின்னு எதையாவது அடிச்சு விட்டு போயிருவேன். அதானே ஆரிய கோட்டை பெருவிழா.
நியாயமா இதுவும் நாடு தானே, தமிழ்நாடு இந்தியா தானே, இந்தியாவில் தானே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய குடிகள் சத்தா நீ பதில் சொல்லணும்ல. இவ்வளவு பொங்கி போடாம ஒரு மிரட்டினா அரண்டு உருண்டு போய் பணம் போயிருக்க மாட்டானா? அந்த அந்த உன் சொந்த குடிகளை கொண்ட அந்த இலங்கை உனக்கு நட்பு நாடு. இந்த கேள்விதான் இருக்கு. உனக்கு தீவிரவாதிகள் உள்ள தீவிரவாதி தான் மட்டும் தான் ஒட்டுவியா? ஆமா, நேரடியாக கூட்டு பேச்சா வச்சு செய்யறா, அது பேச முடியுமா? ஒருமையில நம்ம பேசுறதுக்கு காரணம்னா கோபத்தில் நம்ம தூண்டி விட்டுட்டு உட்காந்து ஏதாவது பேசக்கூடாது. ராம சீனிவாசன் செருப்பகல்டே தச்சு விடுவோம். நீ ஏதாவது ஒரு ஆளுமயிறு உட்காந்து இஷ்டமயிறு நீ பேசிவிட்டு போவியா? எதையாவது எடுத்து இறுக்கி விட்டு போயிடுவோம். நல்ல ஆத்தாளுக்கு அப்புறம் போறீங்கன்னா உன் தலைமையில போய் கேள்றா. பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு போற, நீ தமிழ்நாடு இருக்க, நீ தமிழ்நாடு இல்லாம போ. நீ தமிழ்நாட்டில் இருக்கீல, இந்த பிரச்சனை என்ன கேட்கணும்ல. இலங்கையில இங்கிருந்து ராமேஸ்வரம் தாண்டி போகக்கூடிய மீனவர்களை கைது செஞ்சு குடும்பப்படுத்தி எத்தனை பேர் கொண்டிருக்கா? அதுக்கு நீதி, ஒரு பயம், ஒரு எச்சரிக்கை என்ன செஞ்சிருக்க? பெரிய ஆட்டாடுன்னு ஆட்டிட்டு இருக்காங்க உட்காந்து. வாய் சரியா பேசணும், நாக்கு இருக்குன்னு என்ன பேச முடியாது. இழுத்து வச்சு அப்புறம் ஏதாவது செஞ்சு விட்டுறணும். நாக்குல சாக்லேட் தேனிக்குன்னு கொடுத்துடணும். நீங்க அப்புறம் அதை தேச விரோதமாக்கிறாதீங்க, வன்முறை துண்ட வரையில பேச்சுன்னு அப்படிலாம் கிடையாது. ஸ்வீட்டை கிட்ட கொடுத்துடணும் வாயில, சாப்பிட்டே போ அப்படின்னு. எதையாவது பேசணும்னு பேசி வாங்கிட்டு போவீங்களா அயோக்கிய பயலுலா? என்ன பேசணுமோ அதை பேசுங்க, சரியா பேசுங்க, சரிசமமா நில்லுங்க. நீதி என்னை கண்ணை கட்டிட்டு தராச கையில வச்சுக்கமா சரிசமமா நில்லுங்க. இப்படி நிக்காதீங்க கேவலத்தின் உச்சியில. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் காரி மூஞ்சில துப்பிட்டு இருக்கு. அதை துடைக்க துண்டு இல்ல, துப்பு இல்ல. இங்க பேச ஆத்திரம் போய் வேலை மேற பாடுறா அயோக்கிய பயல. இந்த காணொலியை நிறைவு செய்வோம்.